ஆர்ஃபனேஜுக்கு க்ரோசரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட் இந்த க்ளீனிங் வேலை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கடைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு க்ரோசரி வாங்கிட்டு வரலான் தான். 1 கிலோவுக்கு ரவை வாங்கியிருந்தேன், 1 கிலோ கோதுமை மாவு, 1 லிட்டர் எண்ணெய், இங்கே குட்டி பாக்கெட் தான் இருந்தது, அது சில்லி பவுடர் மட்டும் வாங்கிட்டேன். ஆல்ரெடி நிறைய பேர் ஆஃபீஸில் க்ரோசரிக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் வாங்கலான்னு தான் போயிருந்தேன். நான் வந்துட்டு மார்னிங்க்கோ லஞ்சுக்கோ ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் குக் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு சோயா போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே குக்கரில் சாப்பாடு செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அது வேகிற டைம்லாம் நான் என்னுடைய ஒர்க்கும் பார்ப்பேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டில் ஜம்முன்லாம் உட்கார முடியாது, அகெயின் வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குக்கர் மூடி எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதனால தட்டு போட்டே மூடிடுவேன். அந்த கேப்பில் துணி மட்டும் காய வச்சுட்டு வந்து பார்த்தா சூப்பராக வெந்திருந்துச்சு. சூடாக சாப்பிட்டா செமையாக இருக்கும். சாப்பாடு ஆறி போனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. டின்னர் ஓவர்.